ஐயோ வெற்றி மாமா குரல். வா மாமா மாமா என்னாச்சு மாமா? அடிக்கடி பட்டுச்சா? அத்தை அத்தை என்னாச்சுமா? இங்க பாருங்க விழுந்துட்டாரு. என்ன ஆச்சு? ஐயோ என்னடா? ஒண்ணு இல்ல, மேல ஏறினேன், கீழே விழுந்துட்டேம்மா. டேய் எதுக்குடா மேலே எல்லாம் ஏறின? ஒரு முக்கியமான பொருளை தேடுறதுக்கு தான். அப்படி என்னடா தலை போற பொருள்? போயிட்டு இருக்கிற நம்ம மானத்தை காப்பாத்த போற பொருள்மா. டேய் அப்படி என்னடா முக்கியமான பொருள்? என் லக்ஷ்மியோட டைரி. டைரியா? லட்சுமி அக்காக்கு டைரி எழுதுற பழக்கம்லாம் இருக்கா? ஆ, எனக்கே அது கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். இப்ப அது எதுக்கு தேடிக்கிட்டு இருக்க? அம்மா, டைரினா அது ஏதோ சும்மா பொழுதுபோக்குக்காக எழுதுறது இல்ல. ஒவ்வொரு நாளும் நடக்கிற முக்கியமான நிகழ்ச்சிகளை பதிவு பண்ணி வைக்கிறதுமா. ஆமா மாமா, பின்னாடி என்னைக்காவது படிச்சு பார்க்கும்போது பழைய ஞாபகம் எல்லாம் வரும்ல. ஏண்டா அத நாளைக்கு பொறுமையா தேடி பார்க்கலாம்ல, இன்னைக்கு ஏன் தேடுற? அப்படி எல்லாம் எடுத்து படிச்சா அது வெறும் ஞாபகம் தான். இன்னைக்கு எடுத்தா அது நாளைக்கு நம்ம குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்தினாலும் காப்பாத்தும். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. அத்தை, ஆ? அந்த டைரிய வச்சு கோர்ட்ல ஜான்சி அக்காவை மடக்கலான்னு மாமா ட்ரை பண்றாரு. ஓஹோ, எனக்கு இப்பதான் புரியுது. அ, இரு. ஆமா, அந்த ஜான்சி எப்ப உனக்கு அக்காவானா? அது 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 ஒரு மரியாதையில மரியாதைக்கு சொல்றது. ஆமா, நம்ம குடும்பத்து மானத்தை குழி தோண்டி புதைக்கணும்னு வந்திருக்கா. அவளுக்கு மரியாதை வேண்டி கிடக்கா? இல்ல அத்தை, அது அப்படி இல்ல. சும்மா இரு. ஆமா, ஆ, அந்த டைரியை தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சா நாளைக்கு கோர்ட்ல அதை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஜான்சியை விரட்டலாம். அதுக்காக தான்மா நான் இந்த ரூம்ல தேடிக்கிட்டு இருக்கேன். சரிடா. அப்ப மாமா நானும் தேடுறேன். தேடலாம்டா. வெற்றி அந்த பக்கம் பார்த்துட்டேன்டா. இல்லடா வெற்றி, வேற ஏதாவது ரூம்ல வச்சிருப்பாளா? இல்லம்மா, அத அவ பொக்கிஷமா நினைச்சுக்கிட்டு இருந்தா. அதனால வேற எங்கேயும் வச்சிருக்க வாய்ப்பே இல்ல. ஏன் மாமா, அதை யாரும் எடுத்து படிச்சிட கூடாதுன்னு எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கலாம்ல? இல்ல, டைரி எப்படியோ அந்த கொள்ளக்காரி ஜான்சி கைக்கு போயிடுச்சு. அத படிச்சு பார்த்துதான் அவ எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறா. நாளைக்கு கோர்ட்ல அந்த டைரி மேட்டர் ஆரம்பிச்சு அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு என்ன? நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய்
அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.